ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது தேவதைகள் குட்டிச்சாத்தான், குரலி, எச்சினி, ஜின்னு, மோகினி, டாங்கினி, ராகினி இப்படி சொல்லக்கூடிய அந்த தேவதைகளை வந்துட்டு அதிவேகத்தில் வசிப்படுத்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விபூதி, சரிங்களா? வசிய விபூதி, அதாவது தேவதா ஆகர்ஷண விபூதி செய்முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுன்னா, சாமி இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறோம், அது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அருள்வாக்குறி சொல்லிட்டு இருக்கிறோம், மாந்திரிகத்தில் இருக்கிறோம், ஜோதிடராக இருக்கிறோம், நாங்களும் வந்து இந்த குட்டி குரல் ஏச்சினி இந்த மாதிரியான தேவதைகள் வந்துட்டு நாங்களும் நிறைய நாளாக வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு அதை வசப்படுத்தணும்னு சொல்லி முயற்சிகள் பண்ணுறோம். நாங்களும் நிறைய பக்கம் போய் கேட்குறோம். அவங்களும் குடும்பம் தர்றாங்க, எந்திரம் தர்றாங்க, பாவை தர்றாங்க, மந்திரம் தர்றாங்க. இந்த மாதிரி அவங்க சொல்கிற மாதிரியான பூஜை முறைகள் எல்லாமே செஞ்சு பார்க்குறோம் சாமி. ஆனால் அது வந்து சித்தியான மாதிரியே தெரியல. இதுக்கு ஏதாவது வந்துட்டு எளிமையான முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன், சரிங்களா? அதாவது எந்த ஒரு தேவதையும் நான் சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு தேவதையும் சரி நம்ம வசப்படுத்தினோம்னா முதல்ல நம்மளுக்கு வந்து தவ வலிமை வேணும், சரிங்களா? இந்த கேரளாவில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாந்திரிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான தேவதைகளை வந்து வசப்படுத்துறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அந்த தவ வலிமை வந்து ஏற்படுறதுக்கு வந்து என்னென்னா ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரியான தந்திர வழின்னு சொல்லி சொல்லுவாங்க. தந்திர வழி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இந்த விபூதி, வசிய விபூதி, இல்லை வசிய மூலிகைகள், வசியத்துக்கு உண்டான வந்து தேவதைகளை வந்து மிக விரைவில் ஆகர்ஷணம் பண்ணி தரக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதில் இது வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபூதி முறைன்னு சொல்லி சொல்லலாம், சரிங்களா? இந்த மாதிரியான முறைகளை பயன்படுத்தி அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்து எந்த ஒரு தேவதையும் வந்து மிக எளிதில் வசப்படுத்தி அவங்களுடைய சித்துக்களுக்கு அதை வந்து பயன்படுத்திட்டு வராங்கன்னு சொல்லி சித்தர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணி தான் நீங்கள் செய்யணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் செய்யும் பொழுது எளிமையாக செஞ்சிடலாம். ஆனால் இதை நீங்கள் வந்து பயன்படுத்தும் பொழுது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பிரயோக முறைங்கிறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து சரியானதாங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து முன்னுக்கு பின்ன முரணான விஷயங்கள் எல்லாம் பூரா கொடுத்துறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த தேவதைகள் அழைக்கும் பொழுது நம்மளுக்கு முதல்ல பாதுகாப்புங்கிறது முதல்ல தேவைப்படும். அப்போ இதெல்லாம் வந்து சரியான குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கங்க. அப்படியான முறை தான் இது, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தேவதையுமே வந்து எளிதில் வந்து வசப்படுத்தி தரும். அதாவது வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு உங்களை வந்து ஆகர்ஷணம், அந்த தேவதையில் வந்து ஆகர்ஷணப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட முறை தான் இது. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்யறதுக்கு நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம், இல்லைன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அப்போ அந்த அன்னைக்கு வந்து காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை விஷ்ணு கிரந்தையினுடைய வேறு, வேப்ப மரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய வேறு, ஆலமரத்தினுடைய விழுது, சென்னாயுருவி மூலிகை வேறு, சிகப்பு நத்தச்சூரி வேறு, சரிங்களா? இந்த மூலிகையினுடைய வேர்கள் எல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்து சேகரித்து இதை வந்து நல்லா சுத்தி பண்ணி இதை வந்து சூரணை மாதிரி செஞ்சுக்கிட்டு இது கூட வந்து சாம்பல் சேர்த்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு இதை வந்து நல்லா புடம் போட்டு பஸ்மம் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் வந்து லைவாக ஒரு வீடியோவில் காட்டுறேன், இப்போதைக்கு தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? அதை வந்து நல்லா பஸ்மம் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து எருவடிக்கி அந்த எருவில் வந்துட்டு நெருப்பு கூட்டி நல்லா வந்து பஸ்மம் பண்ணி அந்த பஸ்பத்தை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு அதை வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா, அதை மீண்டும் இன்னொரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு அதை எடுத்துகிட்டு போய் ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய, சரிங்களா, ஏதாவது வந்துட்டு இந்த ஆற்றங்கரையோரமாவோ ஏரிக்கரையோரமாவோ வந்துட்டு 3 நாட்கள் வந்து அதற்குள்ளே வந்துட்டு குழி தோண்டி அதற்குள்ளே வாசனை திரவியங்கள், வாசனை மலர்களை உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே வந்துட்டு இந்த பஸ்பத்தை வச்சு 3 நாட்கள் மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு வந்து சின்னதாக ஒரு படையல் கொடுத்துட்டு இதுக்கு வந்து கட்டணும், சரிங்களா? கட்டி விட்டுட்டு நீங்கள் வந்துடணும். வந்துட்டு ஒரு 3 நாள் கிளம்பிச்சு மீண்டும் அங்கே போய் ஒரு வெண்பூசணிக்காய் சுற்றி உடச்சி போட்டுட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு தலவாழை இலை விரித்து அதற்கு மேலே வந்து இந்த நீங்கள் பஸ்பம் பண்ணி வச்சுருக்கீங்களா இதை வந்துட்டு போட்டு நல்லா பரப்பி விட்டு அதுக்கு மேலே நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்துட்டு பச்சரிசி மாவுனால் செய்யப்பட்ட ஒரு விளக்கு ஒன்று வச்சு முறையாக அதற்குண்டான படையிலெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுக்குது. இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுத்து வச்சுக்கணும். இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனம் கொடுக்கணும். இதே அமாவாசை நாளைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் மந்திர உச்சாடனம் கொடுத்து பூஜையெல்லாம் செய்து இதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் ஒரு தெய்வத்தையோ இப்போ நீங்கள் வந்து ஒரு தேவதையை நீங்கள் வந்து வசப்படுத்தணும், அதற்குண்டான பூஜை முறைகள் உபாசனை முறைகள்லாம் எடுக்க போகிறீங்கன்னா அப்போ வந்து இந்த சாம்பலை வந்து இந்த பஸ்பத்தை நீங்கள் முறையாக வந்துட்டு பிரயோகப்படுத்திட்டு நீங்கள் வந்து உபாசனைகள் எடுக்கிறீங்கிற பட்சத்தில் மிக விரைவில் வந்து சித்தியாகும் சொல்லி சித்தர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்த பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.